ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி கம்பேனியன் சேனல். இந்த வீடியோவில் ஊர்களின் மறு பெயர்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொதுத்தமிழில் அழகு யூனிட்டில் சொல்லகராதியில் மறு பெயர்கள் இடம்பெறுது. அதில் முதல்ல புதுக்கோட்டை. புதுக்கோட்டைக்கு மறு பெயர் என்ன அப்படின்னா புதுகை அல்லது புதுமைன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி புதுகை தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து புதுச்சேரி. புதுச்சேரி புதுவை. அதாவது புதுச்சேரிக்கும் புதுக்கோட்டைக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஒரு லாஸ்ட் லெட்டர் மட்டும்தான் வேரி ஆகும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுக்கோட்டை இருக்கிறதுனால கை புதுகை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். புதுச்சேரிக்கு புதுவை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மன்னார்குடி. மன்னார்குடிக்கு மன்னை. கோயம்புத்தூர் இப்போ பேச்சு வழக்கில் இருக்குது. முன்ன காலத்தில் இருந்தது. மறு பெயர் என்ன அப்படின்னா கோவை. கோவன்புத்தூர் அப்படின்னாலும் கோவை தான். அடுத்து கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சிக்கு கல்லை. மோஸ்ட்லி இந்த மோஸ்ட் ஆஃப் த மறு பெயர்கள் எண்ட்ஸ் வித் ஐ அந்த மாதிரி தான் வரும். கை, வை, மன்னை, கோவை, கல்லை அந்த மாதிரி தான் வரும். சிலதுகளுக்கு மட்டும்தான் வேரி ஆகும். அடுத்து செங்கல்பட்டு. செங்கல்பட்டுக்கு செங்கைன்னு ஒரு பேர் இருக்குது. செங்கல் நீர்ப்பட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து ராமநாதபுரம். ராமநாதபுரத்துக்கு முகவை அப்படின்னு சொல்லி மறு பெயர். இல்லை அப்படின்னா இன்னொரு பெயர் ராம்நாடு. அடுத்து மயிலாப்பூர். மயிலாப்பூருக்கு மயிலை. மயிலாடுதுறை. அதுக்கு மயூரம் அல்லது மாயாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயிலாடுதுறைக்கும் மயிலாப்பூருக்கும் தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதை கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து மணப்பாறை. மணப்பாறைக்கு மணவை. திருவண்ணாமலைக்கு அரணை. நாகப்பட்டினத்துக்கு நாகை. அடுத்து நாகப்பட்டினமும் நாகர்கோவிலும் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். நாகப்பட்டினம் அப்படின்னா நாகைன்னு வச்சுட்டு, நாகர்கோவிலுக்கு நாஞ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு இடையில வேதாரண்யம் அப்படிங்கிறதுக்கு வேதை அப்படிங்கிறது மறு பெயர். இதுக்கு இன்னொரு மறு பெயர் திருமறைக்காடு. அதுக்கடுத்து திருத்தணி. திருத்தணிக்கு தணிகை அப்படின்ட்டு இருந்துச்சு. இதனுடைய இன்னொரு மறுபெயர் திருத்தணிகை. இன்னொரு மறுபெயர் பார்த்திங்கன்னா செருத்தணிகை. திருத்தணிக்கு 3 மறு பெயர்கள் இருக்குது. அடுத்து திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி. திருச்செந்தூருக்கு செந்தூர். திருச்சீரலைவாய் அல்லது அலைவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பெயர்கள் மறு பெயர்கள் இருக்குது. அடுத்து கும்பகோணத்துக்கு குடந்தை அல்லது குடமூக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இந்த கும்பகோணம், திருச்செந்தூர். அடுத்து கரந்தட்டைக்குடி. அதுக்கு கரந்தை. உதகமண்டலத்துக்கு 3 பெயர்கள் இருக்குது, மறு பெயர்கள். ஒற்றைக்கல் மந்திலிருந்து தான் நமக்கு ஊட்டின்னு சொல்லி மறு பெயர் வந்துச்சு. அதிலிருந்து தான் அடுத்தபடியாக உதகைன்னு சொல்லி வந்துச்சு. இப்போ உதகமண்டலமாக இருக்குது. திருநெல்வேலி நெல்லை. தஞ்சாவூர் தஞ்சை தன்செய்யூர். இதை தன்செய்யூர் மாதிரியே இன்னொரு பேர் என்னென்னா தன்செய்பதி அப்படின்னு இன்னொரு மறு பெயர் இருக்குது. அடுத்து உறையூர். உறையூருங்கிறதுக்கு உரந்தை. சிதம்பரத்துக்கு தில்லை. தில்லை நடராஜர் இருக்கிறனால சிதம்பரத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக தில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தையில். இப்போ உரந்தைனா அதில் ஆரம்பிக்குதுங்களா. சிதம்பரத்துக்கு தில்லைன்னு ஆரம்பிச்சிருக்கு. காஞ்சிபுரம் காஞ்சி. சிவகங்கை 4 கோட்டை. இது ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு சிவகங்கையில் கோட்டைகள் இருக்குது. அதாவது 4 கோட்டைகள் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சோழமண்டலம் கோரமண்டல். சோழநாடு சோநாடு. அடுத்து சேலம். சேலத்துக்கு சேரளம் அல்லது சேலையூர் அப்படின்னு சொல்லி மறு பெயர் இருக்குது. அதுக்கடுத்து திருவாரூர் ஆரூர். ஆழ்வார் திருநகரிக்கு பார்த்திங்கன்னா 3 மறு பெயர்கள் இருக்குது. அதாவது குறுகை, திருக்குறுகூர், குருகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உசிலம்பட்டிக்கு உசிலை. அலங்காநல்லூருக்கு அலங்கை. கொடைக்கானலுக்கு கோடை. இது ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். கொடைக்கானல்னால் நம்ம கண்டிப்பாக கோடை காலத்தில் தான் கொடைக்கானல் மேக்ஸிமம் போவோம் அப்படின்ட்டு. அடுத்து சங்கரன் கோவிலுக்கு சங்கை. கோடம்பாக்கம் கோடலம்பாக்கம். இடையில எல்லாம் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கோடலம்பாக்கம். அடுத்து பல்லவந்தாங்களுக்கு 2 பேர் இருக்குது. பல்லவன் தாங்கல், அதாவது பல்லவன் தாங்கல் அப்படிங்கிறதா பல்லவன் தாங்கல் அப்படின்னு சொல்லி மறு பேராக சொல்கிறோம். அடுத்து அருப்புக்கோட்டை. அறுவை அல்லது திருநல்லூர். இந்த கொஷினும் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஷின் தான். அடுத்து நாமக்கல். நாமக்கலுக்கு ஆரைக்கல் அல்லது நாமகிரி அப்படின்னு சொல்லி மறு பெயர் இருக்குது. அடுத்து
குளித்தலை. குளித்தலைக்கு வந்து குளிர்தண்டலை. குன்னூருக்கு குன்றூர். அடுத்து சோழிங்கநல்லூருக்கு சோளிங்கர். அடுத்து ஆட்காடுக்கு ஆறுகாடு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை. ஸ்ரீரங்கம் திருவரங்கம். திண்டிவனம் புளியங்காடு அல்லது திந்திரிவனம் அப்படின்னு சொல்லி மறுபெயர் இருக்கு. 2 மறுபெயர் இருக்கு. மதுரைக்கு வந்து கூடல் நகர் அல்லது மதிரை. பாளையங்கோட்டைக்கு வந்து பாளை. விருதுநகருக்கு விருதை. திரு ஆவினன்குடி பழனி. நெக்ஸ்ட்டு தர்மபுரிக்கு தகடூர். மைசூருக்கு எருமையூர் மகிசூர். ஏற்காடுக்கு ஏரிக்காடு. பூவிருந்தமல்லி பூந்தமல்லி. கரூருக்கு வஞ்சி கரவூர் கருவூர். அதாவது வஞ்சி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து கரவூர், அதுக்கடுத்து கருவூர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபெயர்கள் இருக்கு. ஆற்றூர் அதுக்கு ஆத்தூர். சேந்தமங்கலம் சேந்தை. ஈரோடு ஈரோடை. அம்பாசமுத்திரம் அம்பை. பரமக்குடி பரம்பை. அடுத்து பொள்ளாச்சிக்கு வந்து பொழில் ஆட்சி, அதாவது பொழில் வாய்ச்சி அப்படிங்கிறது தான் வந்து பொள்ளாச்சியோடைய மறுபெயர். அடுத்து திண்டுக்கல். திண்டுக்கலுக்கு வந்து திண்டீஸ்வரம். பெங்களூருக்கு வந்து வெங்கல்லூர் வெண்கல் ஊர், அதாவது பெங்களூரு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பெங்களூர் அப்படிங்கிறது தான் நடைமுறை வழக்கில் இருக்குது. சேதுராயன்புத்தூர் அப்படிங்கிறது வந்து சேராத்து. வண்ணாரப்பேட்டை வன்னை. தேவக்கோட்டைக்கு தேவோட்டை. திருநின்ற ஊருக்கு திண்ணனூர். பைம்பொழில் அப்படிங்கிறது வந்துட்டு பம்புலி அப்படிங்கிறது மறுபெயர். அடுத்து கோலார், தங்கம் எடுக்கிற இடம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு குவாலாலபுரம். கோலாருக்கு வந்து குவாலாலபுரம். இது ஒரு வித்தியாசமான ஃபார்மேட் வந்து, அதாவது சேம் தெய்வக்கோட்டைன்னா தெய்வோட்டை இந்த மாதிரி வராமல் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. இதுவும் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். திருநின்ற ஊர் திண்ணனூர், அதுவும் பைம்பொழில் பம்புலி, இந்த இதுவும் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அடுத்து ஒகேனக்கல் உகுநீர்க்கல் புகைநெற்கல் அப்படின்னு சொல்லி மறுபெயர் முன்னாடி இருந்திருக்கு. அடுத்து நாங்குநேரி. நாங்குநேரிக்கு வந்து வானமாமலை. கரிவலம் வந்த நல்லூர், அதுக்கு கருவை அப்படின்னு சொல்லி மறுபெயர் இருக்கு. அடுத்து சிங்காநல்லூர், அதுக்கு சிங்கை. அதே மாதிரி இன்னொன்று வந்து சிங்காநல்லூர் மாதிரியே சிங்களாந்தபுரம்னு ஒன்று இருக்கும், அதுக்கும் வந்து சிங்கை தான் சொல்லி மறுபெயர் இருக்கு. சாத்தனூர் சாந்தை. விழுப்புரம் விழுப்பரையபுரம். விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் முதுகுன்றம். ஆக்சுவலி இதுவுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷினில் விருத்தாச்சலம் அடிக்கடி வரும். தாம்பரம் தர்மபுரம். லால்குடி தவத்துறை. அடுத்து முடிகொண்ட சோழபுரத்துக்கு பழையாறை அல்லது ராஜராஜபுரம். அல்லதுங்கிறத விட ஆப்ஷனில் என்ன கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பழவேற்காடுக்கு புலிக்காடு. தென் வந்து வத்தலக்குண்டு வெற்றிலை குன்று. அறந்தாங்கிக்கு வந்து அறந்தை அப்படிங்கிற மறுபெயர் இருக்குது. தென் கயத்தாறு, அதுக்கு வந்து கசத்தியாறு. சைதாப்பேட்டைக்கு வந்து சைதைங்கிறது மறுபெயர். அவ்வளோதான், முடிய போகுது. திரிசூலத்துக்கு வந்து திருச்சுரம். சிந்தாதிரிப்பேட்டைக்கு சின்னத்தரிப்பேட்டை. இவ்வளோதான். இது எல்லாமே வந்து ஊர்களின் மறுபெயர்கள். ஒரு 80+ இருக்குது. சிலதெல்லாம் நம்ம 2 டைம் பார்த்துருப்போம். தென் வந்து பொதுவான இலக்கண மருவு சொற்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வாழ்நாள் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறது. மருவு பெயர் என்ன அப்படின்னா வானாள். நுண் தந்தைக்கு நுந்தை. என் தந்தைக்கு எந்தை. உன் தந்தைக்கு உந்தை. என் தம்பி எம்பி. அவ்வளோதான். இதோட மருவு சொற்கள் மருவு பெயர்கள் முடிஞ்சுது. பிடிஎஃப் வேணால் நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தரேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.